நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் இல்லை எம் சிவபிரகாசம். சிறப்பு விருந்தினர் பார்க்கலாம் சார். உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். வணக்கம், நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து பெத்தநாயக்கன் பாளையம், அதாவது ஆத்தூர் தாலுக்கா, சேலம் டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ சென்னையில் வந்து கலைத்துறைக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அங்கேயே தங்கி 20 வருஷம் அப்படியே படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது நான் என் சொந்த முயற்சியில் 2 சொந்த படமும் தயாரிச்சேங்க. ஐயா, சின்ன ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க ஐயா? இந்த கொய்யாப்பழம் நீங்க கடிச்சு சாப்பிட்டதா? ஆமா சார். நீங்க திருப்பி காட்டுங்க ஐயா. சாரிங்க ஐயா, எச்சப்பழம் நான் சாப்பிட மாட்டேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வேண்டாம், அப்படியே நீங்க சாப்பிடுங்க ஐயா. மேலும் ஒரு 2 படம் சொந்தமா தயாரிச்சு ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து ஒரு மெம்பராகவும் இருக்கிறாங்க. சார், நீங்க இப்ப எந்த நடிகை கூட நடிக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? எந்த நடிகை கூடனா பேரை சொல்லுங்க. இல்ல நயன்தாரா, திரிஷா, கீர்த்தி சுரேஷ், சமந்தா, இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் கூட நடிக்கலாம் சார். இவங்க எல்லாம் வந்து குயிக்ல இருக்காங்க, அதனால இவங்க கால் ஷீட் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கதைக்கு தகுந்த கேரக்டர் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி நடிக்க முடியும். 2வது, இவங்க கிட்ட போய் நான் கோடி பணத்தை கொடுத்து இவங்க கால் ஷீட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து நான் வந்து நம்புறது கதையை தான் சார். ஸோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நாயகிகளை பேருங்கெடுத்து, அது புதுகமாக இருந்தாலும் சரி, நடித்தவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு தகுந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு போயிடுவேன். அப்படிதான் 2 படத்தை நான் எடுத்தேன். முதல் படம் வந்து மனைவி மேல ஒரு படங்க. அது உமா சித்ராங்கிற ஒரு அம்மா, ஒரு MAPT டீச்சர் எடுத்தாங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா போச்சு. அவங்க வந்து புதுமுகங்களை போட்டு தான் எடுத்தாங்க, எல்லாமே நல்லா போச்சு. அதே மாதிரி டாம் டூம்களில் மாடசாமி ஒரு இயக்குனர், அவர் எடுத்தார். அதில் ஓரளவுக்கு நடித்த ஆர்டிஸ்டை போட்டாங்க. கதாநாயகி வந்து ஒரு முஸ்லீம் கேலை போட்டாங்க. கதையில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் சார். சரி சார், நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் மக்களுக்கு சேவை பண்றாங்க. நீங்க பிற்காலங்களில் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறபடி ஐடியா வச்சிருக்கீங்களா? சார், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? எனக்கு வந்து கட்சி வேணாம், ஒரு கொடியும் வேணாம். எனக்கு தேவை சினிமா. இன்னைக்கு நான் வந்து சினிமாவை தான் லவ் பண்றேன். புரியுதுங்களா? எனக்கு நடிப்பு இருந்தாவே போதும். நல்லபடியாக நடிச்சு அதுலேயே முன்னுக்கு வந்தால் போதும். கட்சி அரசியலுக்கெல்லாம் வந்து எனக்கு பொய் பேச தெரியாது, ஃப்ராடுத்தனம் பண்ண தெரியாது. அப்படி பண்ணாதான் கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு, நான் ஓப்பனாக இப்போ கரை வேஷ்டி கட்டிட்டு, கரை நல்ல கைப்படாத கரப்படாத துண்டை போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் நம்ம பொய்யும் சொல்ல வேணாம். அதுதான் சூப்பர் சொன்ன. எனக்கு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம் அப்படின்னு என்கிட்ட மோதாதுங்க பாட்டில் வரும். இதுதான் உண்மை. வேற என்ன கேளுங்க உங்க டவுட்டு. ஓகே சார். சார், நீங்க போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயும் போய் சொல்ல மாட்டீங்க. உங்க வயசு என்ன சார்? தம்பி, 20 நினைச்சா 20, 40 நினைச்சா 40, 60 நினைச்சா 60, 80 நினைச்சா 80. சார், ரொம்ப பிராங்கா பேசுறீங்க சார். 90 நினைச்சா 90. ஓகே, சூப்பர் சார். சார், 2024ல நிறைய நடிகைகள் டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஒரு கருத்து என்ன சார் சொல்லுங்க? அதாவது நம்ம மனிதனுடைய பொதுவா நான் சொல்றேங்க, மனிதனுடைய மனம் வந்து ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. குரங்கு எப்படி தாவுதோ அது போல இவங்கெல்லாம் இன்னொருத்தர் போற ஒரு வகையான மனிதர்களும் இருக்கிறாங்க. கணவனே கண்கிட தெய்வ மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. இது மெயின் காரணம் என்னன்னா, 2 பேர்த்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. கருத்து வேறுபாடு தான் டைவர்ஸுக்கே காரணம். ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா டைவர்ஸே வராது. அதுவும் சினி ஃபீல்டில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இப்போ ஒரு நடிகை வரேன்னா காலையில் மேக்கப் பேர் என்ன பண்ணுறான், மூஞ்சை போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி அனுப்புகிறான். டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அம்மா இப்படி வந்து செய்யுமா சொல்லி பிடிச்சி நடித்து காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட நடிக்கும்போது கையோ ஏதோ படும். இப்போ இதை ஹஸ்பண்டு பார்த்து இதை வந்து தொழில் தான், இதுக்கு போய் நம்ம ஒய்ஃப் மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா ஓகே. இதை வந்து நினச்சிக்கிட்டு நைட்டு வந்துட்டு மேக்கப் உன் மூஞ்ச தடவுனா, டைரக்டர் உன் கையை பிடிச்சிருந்தான், ஹீரோ ஓடங்கன்னா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன்னா குடும்பம் விளங்காது. நடிகையாக இருக்கணும், நடிகராக இருக்கணும். சினிஃபீடை பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த மாதிரி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தரை புரிஞ்சிக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது சார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்
நடிகைக்கும் உங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு சார்? இன்னொரு தடவை கேளுங்க. உங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆயிருக்கு? எனக்கு எத்தனை கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? இதை வந்து நான் அடுத்த பேட்டில சொல்றேன் சார். சரி, ஓகே. அது கமல் சார் படம், சத்யராஜ் சார் படம் பெரிய பெரிய ஸ்டார் கூட நடிச்சிருக்கேன். நடித்தாலும் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நானே 2 சொந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணேன். ஓரளவுக்கு இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு வாரம் எல்லா தேட்டரையும் படம் ஓடிச்சிங்க. பணம் சம்பாதிச்சினாலையோ மக்கள் மத்தியில் இந்த கைத்தட்டல் தாங்க நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு நடிகனுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்காருங்க. மேற்கொண்டு இன்னும் ஒரு 2 படம் 3 படம் தொடர்ந்து தயாரிக்கலாம், அதை நானே இயக்கலாங்கிற ஒரு ஆசையம் வந்துடுச்சுங்க. சரி சார். ஓகே சார். நீங்க ஏதாவது இந்த விகடன் விருது, ஜெயா டிவி விருது, விஜய் டிவி விருது, சன் டிவி விருது, தாய்மாமணி விருது, ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்களா சார்? நீங்க சொன்ன விகடன் விருது, ஜெயா டிவி விருது, நேஷனல் அவார்டு, சன் டிவி விருது, கலைமாமணி விருதை விட மக்கள் மத்தியில நான் வந்து ஒரு சிறந்த நடிகருங்கிற கைத்தட்டலாம் வாங்கியிருக்கிறேன். எல்லாருமே என்னை வந்து படம் பார்த்தா நல்லா பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு ஓரளவுக்கு பேரும் புகழோட இருக்கிறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. சரி சார், எதிர்காலத்துல நீங்க அந்த பாலிவுட்லயோ இல்ல ஹாலிவுட்லயோ பண்ற அளவுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அதெல்லாம் இது எப்படி இருக்கோ அப்படிதான், என் கையில ஒண்ணும் கிடையாது. சொல்லாதீங்க சார். கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்திருக்கீங்க. உங்களுடைய படங்களை ஹாலிவுட்டுக்கும் பாலிவுட்டுக்கும் போகணும்னு நாங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க ஆசை நிறைவேற்றும் சார். சரி சார். புத்தாண்டுக்கு நம்ம குட்டிமா டிவி நேயர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சார். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து நேயர்களுக்குமே நான் சொல்றேன். அதாவது இந்த ஆங்கில வருடம் வர புதன்கிழமை வருகிறது. அதாவது புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காதுங்கிற மாதிரி புதன்கிழமை வருது. எல்லாருமே அன்னைக்கு காலையில நான் பெரிய அட்வைஸ் பண்ணல, குளிச்சுட்டு அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க. இல்லையா அவங்க இஷ்ட தெய்வனுக்கு போய் அன்னைக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து இருங்க. அதை விட்டுவிட்டு நைட்டு 12 மணிக்கு தண்ணி அடிக்கிறது, ரோட்ல ஆடுறது, பைக்ல ஃபாஸ்டா போறது, விழுந்து கை காலை குடிச்சுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? புத்தாண்டு வந்து தமிழ் புத்தாண்டு. எல்லாரும் காலையில குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சு அவங்க குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது அந்த லோக்கல் இருக்கிற கோயிலுக்கோ போய் கும்பிட்டுட்டு 4 பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் செய்யுங்க. அதே மாதிரி புத்தாண்டு இருந்து யாருமே சிடி திருட்டு சினிமா பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த படம் புரியும். முதல் போட்ட முதலாளிக்கு ஏதோ 4 காசு கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார். நீங்க எங்க குட்டிமா டிவிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி பிரகாஷம், தயவு செய்து இந்த மாதிரி கொய்யா படத்தை கொடுத்து என் மனத்தை புண்படுத்த பிரகாஷம். சாரி சார். ஓகே. குட்டிமா நேயர்களுக்கு சிறப்பா நன்றி, வணக்கம்.